மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலயமாக 2025ஆம் ஆண்டிற்கான குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சிக்கான பலன்களை ஒரே வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோங்க. இது முக்கியமாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேசராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மேசராசி அன்பர்களுக்கு வருகின்ற 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி அன்று குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக போகிறார். அதாவது 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரலும் அந்த இடத்துல இருக்க போகிறாருங்க, மிதுன ராசியில். அப்போ மேசராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரலும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி மூணையும் மிங்கிள் பண்ணி ஒரே வீடியோ தொகுப்பில் கொடுக்க போகிறோம். இது எதுக்காக இந்த ஒரே வீடியோ தொகுப்பில் கொடுக்க போகிறோம் அப்படின்னாக்கா, சனி பயிற்சிக்கான தனி பலன்கள் கொடுக்கணும், ராகு கேது பயிற்சிக்கு தனியாக கொடுக்கணும், குரு பயிற்சி கொடுக்கணும். மூணையும் கம்பேர் பண்ணும்போது ஒவ்வொரு ஒத்த கருத்துக்கள் கிடைக்காது இல்லைங்களா? அப்போ இது மூணையும் ஒரே வீடியோவில் உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னாக்கா, எந்தெந்த நேர காலகட்டத்தில் என்னென்ன நிகழ்வுகள் இருக்குது, எப்படி நம்ம இருந்துக்கணுன்றதை தெளிவாக நீங்கள் உணர்ந்துக்கிங்கன்றதுக்காகவே ஒரே வீடியோவில் கொடுக்க இருக்கிறோம். அதில் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா குரு பயிற்சிக்கான பலன்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி அன்று ரிஷப வீட்டிலிருந்து மிதுன வீட்டுக்கு பயிற்சி அடைய போகிறார். இது திருக்கணிதப்படி பயிற்சி அடைய போகிறாருங்க. அப்போ இந்த குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னாக்கா 3 விதமாக இந்த ஆண்டில் நான் பிரித்து சொல்லலான் இருக்கேன். ஒரு வருடத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நல்லதும் நடக்க போகுது, கெட்டதும் நடக்க போகுதுனாக்கா எது எந்த காலகட்டத்தில் நடக்க போகுதுன்றது உணர முடியாது இல்லைங்களா? அதை தெளிவாக தெரிஞ்சுக்கின்றது தான் 3 விதமாக பிரித்து நான் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். அப்போ அதாவது பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி காலகட்டம் வரலும் மிதுன வீட்டில் இந்த குரு பகவான் சந்திக்க போகிறார். அப்போ மிதுன வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டமானது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமாக இருக்க போது, இந்த 3ஆம் இடமானது முயற்சி ஸ்தானம் அப்படின்ற விதிங்க. எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னாவே 3ஆம் இடத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் முயற்சிகள் அனையும் வெற்றி பெறுன்ற விதிங்க. அப்போ 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் முயற்சிகளானது வெற்றியடைய போகுது அப்படின்ற விதிங்க. இதில் முக்கியமாக இந்த குரு பயிற்சியில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் எந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்றது முக்கியம் கிடையாது, அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் மட்டுமே புனிதமடையும். அப்போ குரு பகவான் மேசராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு 7ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக முதலாக பார்க்க இருக்கிறார். அப்போ 7ஆம் இடமானது கலஸ்தர ஸ்தானம் அப்படின்ற விதிங்க. முக்கியமாக சொல்லப்போனால் மேசராசி என்பவர்களுக்கு வெகு காலமாக திருமணம் நடக்காத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். கணவன் மனைவி அந்யுன்ய உறவுகளானது பலப்படக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுகள் பிரிவுகள் சந்தித்த நபர்கள் கூட ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2025ஆம் ஆண்டு மே மாதத்திலிருந்து இந்த குரு பயிற்சினாலும் உங்களுக்கு நடக்க போகுது. அதே போல் குழந்தை பேருக்காக வெகு நாட்களாக காத்திருந்த நபர்களுக்கு குழந்தை பாக்கியமும் தரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரலும் நடக்க போகுதுங்க. அடுத்தது அவங்க ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு இந்த குருவின் பரிபூர்ண பார்வை சமசப்தமாக கிடைக்க போகுதுங்க அந்த காலகட்டத்தில். அப்போ 9ஆம் இடமானது தந்தை ஸ்தானம், உங்களோட பாக்கியம், அதாவது நீங்கள் சேர்த்து வச்ச புண்ணியத்தின் தொகுப்புகள் தான் 9ஆம் இடம் அப்படின்றீங்க. அப்போ தந்தைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய இணக்கமான சூழல்கள் ஏற்படலாம். தந்தை வழி சொத்து சுகத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும். தந்தைக்கும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அந்யுன்ய பலப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகுன்றீங்க. பூர்வ புண்ணிய சொத்து சுகங்கள் இருக்கக்கூடிய வில்லங்களானது உங்களுக்கு தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகும். அடுத்ததாக இந்த குருவின் பார்வையானது 9ஆம் பார்வையை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அப்போ 11ஆம் இடமானது பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாபஸ்தானத்தை ஒரு மனிதனோட வாழ்க்கையில் 11ஆம் இடத்துல ஏதாவது கிரகங்கள் இருக்கணும், 11ஆம் இடத்தை ஏதாவது கிரகங்கள் பார்க்கப்படணும். அப்படி இருந்தால்தான் அந்த மனிதன் கடுகளவாது இந்த உலகத்தில் யோகம் பெற்ற ஒரு மனிதன் அப்படின்றீங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் குருவின் பார்வை 11ஆம் இடத்திற்குனால லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள், புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும். தொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வருமானங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாக போகுதுன்றீங்க. அதே வேளையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வருகின்ற அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி, இந்த 2025 அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி காலகட்டம் வரலும் அதிசாரமாக இதே குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது கடக ராசிக்கு அதிசாரமாக குறிப்பிட்ட காலம் மட்டும் பயிற்சி அடைய போகிறாருங்க. என்னங்க சார் நீங்கள் ஒரு வருடத்துக்கு இந்த கிரக பயிற்சி இருக்குன்னு சொன்னீங்களே, இப்போ அதிசாரமாக போகிறாரு சொல்கிறீங்க, எதை வச்சு பலன் சொல்கிறது அப்படின்னாக்கா, ஒரு கிரகமானது ஒரு சில காலகட்டத்தில் ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் ஆகி போகின்றவிதிங்க. அப்போ இந்த வருடத்தில் இந்த குரு பகவான் அதிசாரமாக ஒரு
ஒரு 2.5 மாத காலகட்டமானது கடகராசியில் விட்டிருக்க போகிறார். அப்போ கடகராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சில மாற்றங்களும் ஏற்பட போகுது. அந்த அதிசாரமாக போகிறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வக்ரமும் ஆகக்கூடிய காலகட்டம் உருவாதுங்க. அப்போ 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் சென்றார்னா 4ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சி பெறும். 4ஆம் இடம் வீடு மனை வாசல் வண்டி வாகன சுகத்தை குறிக்கக்கூடிய இடங்க, தாயாரின் உடல்நிலை சொல்லக்கூடிய இடம். அப்போ புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது, கார் வாங்கக்கூடிய யோகங்கள், 2 வீலர் வாங்கக்கூடிய யோகங்கள், அதாவது பழைமையான வீடுகளை இடிச்சுட்டு புதுமையாக கட்டக்கூடிய ஒரு யோகங்கள் உருவாகும். ஊரை விட்டு வெளிமாநில தொடர்புகளுக்கு பயணிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. ஏன்னா அந்த நேர காலங்களில் குரு பகவான் நீர் ராசியில் போயிட்டு உச்சபலம் பெற்று உட்காந்துருக்கார். அப்போ 4ஆம் இடத்துல குரு பகவான் உச்சபலம் பெற்றுதான் தாய்க்கு உங்களுக்கு ஒரு மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்குமான ஒரு காலகட்டமாக உருவாகுன்றீங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதி காலகட்டம் வரலும் இந்த அதிசாரமாக போன இந்த குரு பகவான் கடகராசிலிருந்து பின்னோக்கி வக்ரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிதுன வீட்டுக்கே வர போகிறாருங்க. அப்போ மிதுன வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டங்களானது விட்டகுர தொட்டகுரன்ற மாதிரி ஏதாவது திருமணமாகாத விஷயங்கள், குழந்தை பேர் இல்லாத அமைப்புகள், வீடு மனை வாசல் வாங்காது, வீடு மனை வாசல் கட்டாது, இது எல்லா சுப நிகழ்வுகளும் ஏற்படுத்த போகிறீங்க. அப்போ மேலோட்டமாக சொல்ல போகணும் அப்படின்னாக்கா அந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் ஒரு பொன்னான ஒரு காலகட்டங்களாக இருக்க போகுது குரு பயிற்சியின் வாயிலாக அப்படின்றீங்க. அப்போ இந்த 3 வருடமாக பார்க்கும்போது முதல்ல மே மாதம் 14ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 18 வரலும் ஒரு யோகமான காலகட்டங்களாக இருக்குது. அதே போல் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி காலகட்டம் வரும் புதுமையான வண்டி வாகனங்களும் வீடு மனை வாசல் வாங்குவதற்குமான உகந்த காலகட்டமாக இருக்குது. வக்ரத்தில் போன கிரகம் திரும்பவும் பின்னோக்கி வந்து உங்கள் ராசியிலே உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் எதெல்லாம் நடைபெறாமல் இருந்த காலகட்டங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகுன்றீங்க. அப்போ மேசராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு யோகம் நிறைந்த பயிற்சியாக இருக்குது. சரியாக பயன்படுத்திக்கிறது உங்களோட அறிவின் திறமை. அடுத்தா பார்த்தீங்கன்னாக்கா சனி பயிற்சியை பார்க்கணுங்க. அது சனி பயிற்சியானது கடந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதியே கும்ப வீட்டிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைஞ்சிட்டார். அப்போ கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைஞ்சிட்டாரு சார். இது உங்களுக்கு எங்களுக்கு என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேசராசிக்கு 12ஆம் இடத்துக்கு இந்த சனி பகவான் வந்திருக்கிறதா அர்த்தம். அப்போ சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு வந்தாவே விரயஸ்தானங்கள் அப்படின்றீங்க. அப்போ விரயஸ்தானத்தில் வரக்கூடிய சனி பகவான் பெரிய அளவில் பாதிப்பை விடுவார்னு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா குருவுக்கு கேந்திரத்தில் இந்த சனி பகவான் இருக்க போகிறார். இந்த ஓராண்டு காலகட்டத்தில் குருவுக்கு கேந்திரத்தில் தான் சனி பகவான் இருக்க போகிறார். குருவுக்கு கேந்திரத்தில் சனி பகவான் மட்டும் கிடையாது, அனைத்து வித கிரகங்கள் இருந்தாலும் அது தீமை செய்யக்கூடிய விஷயத்தில் இருந்தாலும் அது யோகத்தையே வாரி வழங்குன்றது ஒரு பொதுவான விதிகள் உண்டு. அப்போ குருவுக்கு கேந்திரத்தில் சனி பகவான் இருக்கனால இந்த சனி பகவானால் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது, விரைய சனிகள்லாம் எதுவும் கிடையாது. சனி பகவானால் இப்போதைக்கு அவர் கை கட்டப்பட்டு இருக்கின்ற மாதிரி விதிங்க. அதே 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துக்கு பிறகு அந்த விரைய சனியோட காலகட்டங்கள் தொடர ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும். அப்போ சனி பயிற்சினால பெரிய லெவலில் பாதிப்பு, அதாவது நியூட்ரலான ஒரு கிரக பயிற்சியாக அந்த உங்களுக்கு சனி பகவான் இருக்க போகிறார். பெரிய லெவலில் பாதிப்புகள் இல்லை, அதான் முக்கியமான விஷயங்கள் அப்படின்றீங்க. அடுத்தது ராகு கேது பயிற்சி. இது மிகப்பெரிய ஒரு முத்தான ஒரு பயிற்சினா இந்த மேசராசிக்குன்னு சொல்லலாம். ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ராகு பகவான் இது நாள் வரலும் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி அன்று ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார். அதே போல் 6ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் 5ஆம் இடத்துக்கு பயணிக்க போகிறார் சிம்ம வீட்டுக்கு. அப்போ ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டமானது பார்த்திங்கன்னா லாபஸ்தானம் ஆகிறதுனால பொருளாதார அபிவிருத்திகள், முக்கியமாக தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வெகு நாட்களாக தடைபட்டிருந்த அந்த பாக்கி வசூல்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அதாவது முக்கியமாக கமிஷன் பேசிஸில் வேலை செய்யக்கூடிய நிறுவனம் செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் கமிஷனில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை சந்திக்க போகிறீங்க என்று சொல்லலாம். அடுத்து வெகு நாட்களாக கொடுக்காத பணங்கள் எதாக இருந்தாலும் உங்களுக்கு கை நிறைய கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். ஆனால் இந்த 1.5 வருடம் அந்த ராகு பகவான் 1.5 வருட காலம் இருக்க போகிறார். அப்போ அந்த 1.5 வருட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய பணம் பொருள் இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களாக உருவாகும். உங்களோட பணமோ இல்லையே தெரியாது, லோன் வாங்கலாம், அல்லது வீடு மனை வாசல் கட்டலாம், அல்லது ஏற்கனவே யார்ட்டையா கொடுத்துருக்கலாம் பணம், அல்லது நீங்கள் இப்போ உழைக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் இந்த ராகு பகவான் நிற்கிறதுனால உழைச்சதுனால மிகப்பெரிய லெவலில் பணங்கள் வரலாம். அதாவது நீங்கள் உங்களோட தகுதிகள் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி விதிகள் இருந்தாலும் இந்த ராகு பகவான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தகுதிக்கு மீறிய வருமானத்தை பெருக்கக்கூடிய அளவுகளுக்கு இருக்கும். அதனால் தவறான வழியில் மட்டும் பொருளை திரட்டாமல் நேர்மையான வழியில் நீங்கள் பொருளை திரட்டுனீங்க
பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் வாரி வழங்குறதுக்கு காத்துட்ருக்கார் அப்படின்றீங்க. அப்போ இந்த யோகங்களில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராகு பயிற்சி நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. இதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் ஏதாவது கோயில்களுக்கு செய்தால் நல்லமாக இருக்குமா அப்படின்னாக்கா, ராகுவின் அம்சம் துர்க்கை அம்மனுங்க. அப்போ சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை தோறும் 10-12 ராகு கால வேளையில் ஒரு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வந்தீங்கன்னாக்கா இதோட வீரியமானது இன்னும் கொஞ்சம் வலிமை பெற்று உங்களுக்கு பண வசதிகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக உருவாகும். அடுத்தது கேது பயிற்சி பார்த்தீங்கன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு கேது பகவான் பயிற்சி அடைகிறார். அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைய போகிறார். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயத்தை பொறுத்து தான் இருக்குங்க. வெகு நாட்களாக ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டு இருக்கான் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற மாதிரி நான் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த 5ஆம் இடத்துல இந்த கேது பகவான் வந்த காலகட்டங்கள் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க. வெகு நாட்களாக குழந்தைக்கு ஏதாவது 5ஆம் இடம் புத்திரஸ்தானம்னால குழந்தைக்கு வெகு நாட்களாக ஏதாவது நோய் நொடி தொந்தரவுகள் இருந்தால் இந்த நேரத்தில் ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் தந்தை வழி பாட்டன் வழி சொத்து சோகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த நேர காலகட்டத்தில் அந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமாக ஏற்படும். தந்தை வழி சொத்து சோகத்தினால ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களை உருவாகும். அதனால் இந்த நேர காலகட்டத்தில் இந்த வருடத்தில் உங்களுக்கு யோகத்தை வாரி வழங்கக்கூடிய கிரகம் அப்படின்னாக்கா ராகு பகவானும் குரு பகவானும் மட்டுமே. அப்போ ராகு பகவானும் குரு பகவானும் இந்த வருடத்தில் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கார். சரியாக பயன்படுத்த ஆரம்பிங்க. சனி பயிற்சினால பெரிய லெவலில் பாதிப்பும் கிடையாது, அது அதிர்ஷ்டமும் சொல்கிறதுக்கான விதிகள் கிடையாதுன்றீங்க. அதனால் இந்த குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு வருட காலகட்டத்துக்கு நீங்கள் எடுத்துக்கங்க. மே மாதம் 14ஆம் தேதியிலேருந்து 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி காலகட்டம் வரலும் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யணுன்றது உங்களுடைய ஜாதகம் எழுதப்பட்ட விதிகளாக இருக்குது. வெகு நாட்களில் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உருவாகலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா வீடு மனை வாசல் இல்லாத நபர்களுக்கு வீடு மனை வாசல் கட்டக்கூடிய யோகங்களும், முக்கியமாக திருமணம் நடைபெறாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடிய வருன்றீங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேங்க. திருமணம் பண்ணணும் வயது வந்த நபர்கள் மேசராசி என்பவர்கள் யாராக இருக்குங்கன்னா இந்த வருடத்திலே திருமணம் பண்ணிக்கிறதா விசேஷத்தை கொடுக்கும். இதை தவிர்த்தால் அதுக்கு பின்னர் சனியின் தாக்கங்கள் தொடர ஆரம்பிச்சுன்னா திருமண தடைகள் ஏற்படலாம். இன்றைக்கி சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்காமல் இருக்கிறேன், தொழில் அமையாமல் இருக்குன்ற மாதிரி நீங்கள் விட்டுட்டிங்கன்னா திருமணம் தள்ளி போச்சுன்னா இன்னும் காலகட்டங்கள் தள்ளி போயிடுங்க. இப்போ ஜென்மத்தில் சனிலாம் வந்துட்டாருன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துடும். அதனால் இப்போயே திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் இருந்தால் எடுத்துக்கொள்வது நல்லா இருக்குன்றீங்க. மற்ற விதத்தில் எந்த தோஷங்கள் பாதிக்க முடியாது. சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.